அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25/5/2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா நாட்டில் உள்ள மிட்ரண்ட் என்னும் இடத்தில் நடந்த ஒரு அமைதி பேரணியில் தமிழ் ஈழ நாட்டில் நடந்த பயங்கர படுகொலையில் ராட்சச ராஜபக்சேவை உலக நீதிமன்றத்தில் நிறுத்தி நடுநிலையோடு விசாரணை செய்து அவரை குற்றவாளியாக நிரூபிக்க வேண்டும் என்று போராட்டம் நடந்ததாகவும் இதில் தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட வீரர்கள் கலந்து கொண்டதாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. திமுக அரசு மத்திய அமைச்சரவையில் சேர முடிவு செய்துள்ளதாகவும் திரு அழகிரி அவர்கள், திரு தயாநிதி மாறன், திரு ராசா அவர்கள் கேபினட் அமைச்சர்களாகின்றனர் என்று யுஎன்ஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் சென்னையில் இன்று நடந்தேறியது. நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த தேர்தல் முறைகேடுகளே பாமகவின் தோல்விக்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டியுள்ள அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இந்த முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையமே பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் வாக்குச்சாவடியில் எலக்ட்ரானிக் எந்திரங்கள் செயல்பாடுகளில் பல குளறுபடிகள் இருப்பதை அவர்கள் சோதனை மூலம் நடத்தி காட்டியதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கியதை படத்தில் காணலாம். மத்திய அமைச்சரவையில் 6 மந்திரிகள் தங்களுடைய அலுவலகத்தில் இன்று பதவி ஏற்றுக் கொண்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவ பாதுகாப்பு அமைச்சர் திரு ஏ.கே. ஆண்டனி அவர்கள் முப்படை தளபதிகளை டெல்லியில் சந்தித்து பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாயாவதி தலைமையில் நடக்கும் ஆட்சியில் 22,500 போலீசாரை பதவியிலிருந்து நீக்கிய மாயாவதி அரசிற்கு சுப்ரீம் கோர்ட் இன்று மறு உத்தரவு பிறப்பித்து இவர்கள் அனைவரையும் பதவியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளதாகவும் இவர்கள் அனைவரும் முலாயம் சிங் முதல்வராக இருந்தபோது பதவியில் அமர்த்தப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் ஒரு சீக்கிய கோவில் நடந்த வன்முறைமிக்க தகராறு ஒன்றில் குறைந்தது 11 பேர் காயம் அடைந்துள்ளதாகவும் அதில் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கோவிலில் நடந்த ஒரு மத சடங்கின் போது கத்தியோடு இருந்த 5 ஆடவர்களிடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அதில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் மதகுரு ஒருவர் உயிர் இழந்ததாக ஆஸ்திரிய நாட்டிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆஸ்திரிய நாட்டு தலைநகர் வியன்னாவில் சீக்கிய மத தலைவர் பலியானதை தொடர்ந்து இன்று பஞ்சாப் மாநிலத்தில் பயங்கர வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் பல இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தற்போது பஞ்சாப் மாநிலம் கட்டுக்குள் உள்ளதாக அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளதாக பஞ்சாபிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பஞ்சாபில் தற்போது நடந்து வரும் பயங்கர கலவரத்திற்கு கவலையடைந்திருப்பதாகவும் அமைதி திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மும்பை விமான நிலையத்தில் உள்ள கார்கோ டெர்மினலில் வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளதாகவும் துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்கப்பட்டு அதில் காவலுக்கு இருந்தவரை காவலாளி தாக்கிவிட்டு கொள்ளையடித்ததால் மும்பை விமான நிலையத்தில்
பயங்கர பரபரப்பு நிலை வருவதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வடகொரியா நாடு இரண்டாவது முறையாக அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வடகொரியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டில் புதிய பிரதமராக பாதவ் குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டதாக காட்மாண்டுவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் நாசா ஆராய்ச்சி மையம் அட்லாண்டிக் விண்ணுக்கு செலுத்தப்பட்ட 7 பேருடன் சென்ற இந்த விண்வெளி ராக்கெட் நேற்று பத்திரமாக தரை இறங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கட்டாவில் கடல் பகுதியில் இன்று ஜாலா புயல் கரையை கடந்த போது பெய்த கனமழையால் மற்றும் சூறை காற்றுக்கு மொத்தம் 19 பேர் பலியானதாகவும் 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கொல்கட்டாவிலிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் ஜோன்ஸ்பர்க் நகரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற இந்த ஆண்டுக்கான IPL இந்தியன் பிரீமியர் லீக் 20 ஓவர்கள் கிரிக்கெட் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் ஹைதராபாத் டெக்கான் சார்ஜர்ஸ் அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளதாகவும் பெங்களூரு அணி தோல்வி அடைந்துள்ளதாகவும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 25 மே 2009 பிற்பகல் 4:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே காணப்படுகின்றன. வங்காள விரிகுடாவில் இருந்த மேகமூட்டங்கள் தற்போது ஒரிசா கல்கட்டாவில் புயலாக மாறி அங்கு புயல் தாக்கியது அனைவரும் அறிந்ததே. தற்போது அரபிக்கடலிலும் மேகங்கள் இருக்கின்றன. அவை கேரளாவை நோக்கி வந்தால் தமிழகத்தில் மேகம் அழகிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.